அத்தை, நம்ம வியூவர்ஸ்க்கு டிப்ஸ் சொல்லி ரொம்ப நாள் ஆகுது அத்தை. இன்னைக்கு என்ன டிப்ஸ் சொல்கிறீங்களா அத்தை? ஆமாம்மா சொல்லம்மா. நம்ம வியூவர்ஸ்க்கு என்னன்னாக்கா முக்கியமான ஒரு ட்ரிப்ஸ் தாம்மா. அதுவும் இது பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்னன்னாக்கா பெண்களுக்கு அடிக்கடி நம்மளுக்கு எல்லாம் வயிறு வலி வர்றது சகஜம். ஆனால் அதுலேயும் நம்ம டைமுக்கு சாப்பிடாதனால இந்த குடல் புண்ணுனால கூட அந்த மாதிரி வயிறு வலி வரும். அதனால நீங்கள் எடுத்த உடனே டாக்டர் கிட்ட போகாமல் நம்ம மெடிசன் சாப்பிட்டா கூட அதுலேயே ஹீட் ஆகி நம்மளுக்கு வயிறு வலி ஜாஸ்தி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால நீங்கள் வீட்டில் இருக்கிறத வச்சு அதை சரி பண்ணுறதுனாக்கா எப்படின்னா நம்ம வெந்தயம் எடுத்துக்கோங்க. அதை நெய்யில் போட்டு வறுத்துட்டு வெறும் வயிற்றுல குடிக்கணும். நெய்யில் வறுத்த வெந்தயத்தை பொடியாக்கி மோரில் போட்டு கலக்கி குடிக்கலாம். இளநீர்லும் போட்டு கலக்கி குடிக்கலாமா. இதை குடிச்சிட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, வயிறு வலி சரியாயிடுச்சுன்னா நீங்கள் இதோட விட்டுருங்க. ஒரு 3 நாளைக்கு இது போல் வெறும் வயிற்றுல தொடர்ந்து எடுத்துக்கோங்க. வயிறு வலி சரியாயிடும். ஹீட்டு நாள் வலிச்சாலும் சரியாகும், இல்லை குடல் புண்ணாக இருந்தாலும் இதில் சரியாயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னைக்கு வாங்க நம்ம வீட்டில் என்ன டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு நாங்கள் கோதுமையில் செஞ்ச டிஃபன் தான் எடுத்திருக்கோம். இது கோதுமை ரவை உப்புமா தான் செஞ்சுருக்கோம். நம்ம அடிக்கடி இட்லி, தோசை, பொங்கல் இதெல்லாம் சாப்பிட்றத விட இந்த மாதிரி கோதுமை ஐட்டம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இன்றைக்கி எங்கள் பேத்திக்கு பாருங்கள் இட்லி தான் ஊற்றி வச்சுருக்கோம். சட்னி கொஞ்சம் பாப்பாளுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட்டு தாங்க. இது சில பேருக்கு பிடிக்காது, ஆனால் இது ரொம்ப டயட்டுக்கும் நல்லது, உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. சுகர் பிபி எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். கோதுமை உப்புமா தாங்க நம்ம வீட்டை பிரேக்ஃபாஸ்ட்டு. வாங்க எல்லாரும் சாப்பிடலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.